விவசாயிகளுக்கு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியா தான் நேற்று தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அப்படி என்ன பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி? சிபில் ஸ்கோர் அடிப்படையில் தான் இனிமேல் விவசாயிகள் கடன் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை தான் தமிழக அரசு நேற்று வெளியிட்டிருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகள் கடன் வழங்கினால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாக்கும். இப்ப நாமளே வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கும்போது, டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், எந்த பொருள் வாங்கினாலும் இஎம்ஐ அடிப்படையில் தான் வாங்கணும். ஒரு மாதம் நம்ம கட்ட தவறினால் கூட நம்மளோட சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அடுத்த பொருள் வாங்கும் போது அது எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்கினால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாக்கும். அதிக மழை பெய்தாலும் விவசாயம் பாதிக்கப்படும், வெயில் அடித்தாலும் விவசாயம் பாதிக்கப்படும், மழையே பெய்யவில்லை என்றாலும் விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். விவசாயம் செய்வது எவ்வளவு மோசமான ஒரு நிலை என்பது விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் விதைத்து அறுவடை செய்து விற்பனை கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரை அவர்களுக்கு தூக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு தொழிலை சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான தொழில் விவசாயம். எத்தனையோ விவசாயிகள் வந்து அவர்கள் நினைச்சபடி வந்து விலை கிடைக்கல அப்படின்றதுக்காக தக்காளி எத்தனையோ பொருட்களை வந்து சாலையில கொட்டியிருக்காங்க, குப்பை தொட்டியில் கொட்டியிருந்தாலும் நம்ம வந்து இப்ப பார்த்திருக்கோம். அப்ப விவசாயிகளுக்கு ஏற்கனவே அரசு கொடுக்குற கடன் வந்து ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் அடிப்படையில் தான் வந்து கடன் கொடுக்குறாங்க. அப்படி அந்த கடனே வந்து மிக குறைந்த அளவுல தான் கொடுக்குறாங்க. இப்ப சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த செய்தியை வெளியிடுறோம். இந்த விவசாயிகள் சங்கமும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு விவசாயிகளுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்தியை வெளியிடுகிறோம்.